இல்லை வந்து அது கட்டை கட்டி அடிப்பாங்க. இல்லைன்னா கள்ளத்தில் என்ன பண்ணுவாங்க, மாட்டு 2 காளை மாடு இருக்குதுல்ல, காளை மாடிக்கு ஒரு கல் மாதிரி இருக்கும், அது கட்டி அந்த நல்லா வைக்க மாதிரி தூத்து விட்டுருவாங்க. அந்த இதெல்லாம் தூத்து விட்டுட்டு ஒரு ரவுண்டாக ஷேப்பில் தூத்து விட்டுட்டு அது வந்து மாட்டு வந்து ஒரு ஆள் பின்னாடி நடந்துக்கிட்டு மாட்டுக்கு சுத்த வைக்கணும். அந்த கல் வச்சு அந்த மாடு ஓடும், நடந்துன்னே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. ஒரு ஆள் வந்து குச்சி மாதிரி, குச்சிக்கு வந்து ஒரு ஆணி மாதிரி இப்படி இருக்கும். அதில் வந்து தள்ளினே இருப்பாங்க. தள்ளினே இருந்தால் தானே ஒரு ஒரு இது மறுபடியும் கீழே கொட்டும். அதனால் நீ பார்க்கல. ஆனால் நாங்களாம் அடிப்போம். கட்டில் இல்லை, கட்டில் பின்னுற கட்டில், அதை வச்சே அடிச்சிருக்கோம் நாங்கள் மாமா பசங்க எல்லாமே. காலையில் நெல் போடணுமே, விடிய காலத்தில் 2 மணிக்கு ஆரம்பித்தாங்க சாப்பிட்டுட்டு. நைட்டு 12 மணி தான் சாப்பாடே சாப்பிட்டாங்க. அதை அடிச்சுட்டு அப்புறம் தூத்த ஆரம்பித்தாங்க. ஃபேனை வச்சு மரத்தை வச்சு இப்படி ஆட்டினோம்னா கொட்டும். ஃபேன் காற்றுல அந்த தூசெல்லாம் வெட்ட போயிடும். நல்லா நெல்லெல்லாம் இங்கே கொட்டும் முன்னாடி. அது எங்கள் ஆயா வந்து கோனி பிடிக்க சொல்லிடுச்சு. நைட்டெல்லாம் பிடிச்சோம். 2 நாள் நைட்டுக்கு ஸ்கூலுக்கே போக விடலை எங்கள் மாமா எங்கள் அம்மாலாம். எங்கள் மாமா என்ன சொல்கிற, 2 மூட்டை நெல் தரேன், பசங்களுக்கெல்லாம் வந்து நைட்டுக்கு நைட்டே வந்து நம்ம இது பண்ணிடணும், காலையில் நெல் அளந்து போகிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் போய் 2 நைட்டு தூக்கமே இல்லை. நடந்தாலே கீழே மயக்கம் போட்டு வந்துடும் மாட்டேங்குது தூக்கம். அப்போ தான் மாமரமெல்லாம் பூ பூக்கும், பிஞ்செல்லாம் கிடக்கும். மாந்தோப்பில் தான் கள்ளமே. அப்போலாம் மாமா வீட்டிலலாம் கள்ளம் கிடையாது. எந்த கள்ளம் காலியாக இருக்குதோ அதில் போட்டு தூத்துடணும் நம்ம. 2 மூட்டை நெல்லுக்காக எங்கள் அம்மா 2-3 நாளாக எங்களை பாடப்படுத்துச்சு ராத்திரி பகல். சரிம்மா, அந்த 2 மூட்டை நெல் எவ்வளோ நாள் வரப்போகுது? 2 மூட்டை தான். அதே கொடுக்க மாட்டாங்க. ஏதோ மனசில் நாங்கள் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போகணும், நாங்களாம் பசங்க ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட அவங்க அம்மா வீட்டுக்கு விட்டு கொடுக்காது எங்கள் அம்மா. போயிட்டு அதே மாதிரி மிளகா பறித்தாலும் மிளகா காய வச்சுன்னே திருப்பி போட்டுனே இருக்கணும். கொஞ்சம் மிளகா காய வச்சா காக்கா குருவியெல்லாம் வரும். நிறைய போடும்போது காக்காலாம் வராது. அதுக்கே வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, குச்சி என்ன பண்ணுவோம், வாட்டர் கேனோ இல்லைன்னா பாட்டிலில் மண்ணில் வச்சுட்டு அதில் குத்தி கொம்பு அது மேலே கருப்பு துணி கட்டிடுவோம். கட்டிட்டாலே காக்கா வராது. அது மாதிரி மல்லாட்டை பயிர் கூட அப்படிதான். அந்த விவசாயம் நாள் வந்துச்சானா எனக்கு ஸ்கூலுக்கே எங்கள் அம்மா விடாது. முக்கால்வாசி படிப்பு அதனாலே போயிடுச்சு. எனக்கு எல்லா வேலை நடுவே தெரியாது. எங்கள் மாமால கலெக்டர் மாப்பிள்ளை உனக்கு கல்யாணம் இப்படி கொடுக்க போகிறாங்க, வேலை செய்யலைன்னா எப்படி அடுத்த வீட்டில் சோறு சாப்பிடுவா போய். எங்கள் ஆயா கூட அப்படி தான் சொல்லுவோம். மாவு அரைப்பாங்க, அதுக்கு கூட தள்ளுறதுக்கு கூட எண்ணெய் வச்சுக்குப்பாங்க. அம்மிக்கல்ல மாவு அரைப்பாங்க, அதுக்கு கூட தள்ளுறதுக்கு வச்சுக்குப்பாங்க எண்ணெய்ங்க ஆயா. சாணி விரட்டு தட்டுவோம்ல, விரட்டு, அது கூட சாணி. நாங்கள் வந்து ஊரில் வந்து மாடெல்லாம் போவோம் மந்தையா, அந்த மந்தை பின்னாடியே போய் நான் சாணி வந்து அள்ளிட்டு எடுத்துன்னு வருவேன். எங்களுக்குன்ட்டு தட்ட தெரியாதுல்ல எங்களுக்கு. சாணி எல்லாம் இவ்வளோ குப்பைன்னு 1 வாரம் சாணி. அது அந்த சாணி கூட தூக்க முடியாது, வண்டில் தூக்கிட்டு உடம்பெல்லாம் சாணியாக இருக்கும், ஊற்றின்னு இருக்கும். தண்ணியாக சாணி போட்டுச்சேன்னா தட்டில் ஊற்றினே இருக்கும். அந்த கூடலை கட்டியாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஊற்றாது கீழே. அதெல்லாம் ஒரு எங்கே எவ்வளோ இடம் எவ்வளோ தூரம் தெரியுமா அந்த சாணி இது போடுறதுக்கு. அந்த வேற எங்கே போட்டால் அவங்க திட்டுவாங்கல்ல, மாந்தோப்பு ஓரமாக போடுவேன் நான். நம்மளுக்கான எந்த பிளேஸும் கிடையாது. அப்புறம் அங்கே போடுவேன். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுமா, இங்கேருந்து நம்ம ரேஷன் கடை இருக்குது இல்லை, நம்ம போனோம் ரேஷன் கடை, இங்கேருந்து ரேஷன் கடை அளவுக்கு இருக்கும் தூரம். மாடு மந்த பின்னாடியே போயிட்டு சாணி பிடிச்சின்னு வந்து அங்கே வச்சா நான் 1 வாரம் பண்ணேன். அதுக்கு முதல் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அது நல்லா குழி கொட்டுவோம் மம்மிட்டு எடுத்துன்னு போயிட்டு.
குழி கட்டி சின்ன மம்முட்டி இருக்கும், கொத்தரை மம்முட்டி மாதிரி. அந்த மம்முட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கொத்தி அதில் வந்து ஒரு 10 குடம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரமாக வந்து நல்லா மெரிச்சிட்டு மறுபடியும் தண்ணி கட்டுவேன். நான் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் மறுநாள் எங்கள் ஆயை கூப்பிடுவேன். அதுக்கு வந்து வைக்க தூள் இருக்குமில்ல, அந்த தூள் கலந்து தான் அந்த சாணி வந்து வைக்க பொட்டுன்னு இருக்குமில்ல, வைக்க பொட்டு சின்ன சின்ன தூளாக. அப்போ அந்த பொட்டு எடுத்துன்னு வந்து ஒரு 4 கூட 5 கூட வச்சு இப்போ பெரிய கூடலை இல்லைன்னா கோணியில் சாக்கு பயிர் இருக்குதுல்ல, சாக்கு பயிர் எடுத்து வச்சுன்னா அந்த வக்கீல் போட்டு தான் நல்லா நான் குமிரிக்கும், நல்லா சாணி மெரிக்கணும். மெரிச்சாதான் கட்டி கட்டியாக இருக்கிற உண்டெல்லாம் மசிஞ்சுன்னு இருக்கும். அப்புறம் எங்கள் ஆயா தட்டி தட்டி போடும். நான் உருண்டை பிடிப்பேன், எங்கள் ஆயா தட்டி தட்டி போடும். போட்டுட்டு அப்படியே அங்கன்னு போடும். அதுக்கு வந்து எங்கள் ஆயாவுக்கு வந்து நான் சாணி போட்டுட்டு வாங்கிட்டு எடுத்துன்னு வந்துட்டு பொறிக்கணும் வந்துட்டு நான் தண்ணி கட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்தா எங்கள் ஆயா வந்து ஒரு கூட வெரைட்டி கொடுத்துடணுமா. அது இல்லாத நான் வந்து வெரைட்டி எல்லாம் நல்லா பெரிய வெரைட்டி மழை நாள் வந்துச்சுன்னா ஒரு வெரைட்டி 2 ரூபா வாங்குவாங்க அடுப்புக்கு. இல்லைண்ணா நான் வந்து நெட்டு கட்டிட்டு போயிடுவேன். கோனியெல்லாம் மேலெல்லாம் சுற்றிட்டேங்க. இது என்ன பண்ணோம், சாயந்தரமானா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வராக்காட்டி ஒரு பக்கமெல்லாம் நோண்டி விற்றுருவான். அதெல்லாம் கேட்டானா சண்டை போட்டு எங்கள் அத்தாலாம் பார்த்துச்சானா எங்கள் மாமா கிட்ட சொல்லி அடிக்க வருவாங்க. எங்கள் அம்மா அதுக்கு எதுவுமே கேட்காது. என்ன சொல்லும், யார் வெளியாள் மாதிரி ஏன்டி இப்படி பண்ணுறா, எங்கள் அம்மா ஏன்டி இப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்குது எங்கள் அம்மா. அவங்க வந்து என்னோடது இது வந்து அப்பயே வாங்கிடுங்க ஆயா ஒரு கூட 2 கூட வெரைட்டி. அது பத்தாதான்ட்டு இதில் வேற யாராச்சும் கேட்டாங்கன்னா துட்டுக்கு இது கொடுத்துரும், ஓரமாக எடுத்துருவா. அது கண்டுபிடிச்சி நான் கேட்டானா அது சண்டை. எங்கள் அத்தால என்ன சொல்லணும் தெரியுமா, இப்பயே இப்படி இருக்கிறா அந்த வீட்டுக்கு போனாலே அவ்வளோதான் 2 ஆகிட்டு வந்துடுவா அப்படியெல்லாம் சொல்லி சாபம் விடுவான் எங்கள் அத்தா என்ன. நிஜமாலந்தான் அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டம். யாராவது மாப்பிள்ளை வந்து வராங்களான்னா கூட எங்கள் அத்தை முன்னாடியே சொல்லணும், அவங்களாம் என்னப்பா கொடுக்க போகிறாங்க பொண்ணு, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம் முன்னாடி. அதனால தான் கல்யாணம் பண்ணுற எண்ணமே போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ கூட என்ன வயசு ஆயிடுச்சு, 14 வயசு 13 வயசுக்கு வந்து 2 வருஷம் கூட ஆகாது. எங்கள் ஆயா சொல்லி விட்டுருவோம் 2 பொண்ணு வச்சுருக்குதுன்ட்டு. இப்போல்லாம் இந்த காந்தாரா இவங்கெல்லாம் வராங்களே, இவங்கெல்லாம் யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் நக்கின்னு போகிறான். இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க, வீடு வாசல் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பேசவே மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் எங்கள் காந்தாரா வந்தாக்கெல்லாம் நல்லா செய்யும். எங்களை கூட விட்டுரும், அவங்க அக்கா பசங்களுக்கு தான் முக்கியம். அதுக்கு எங்களுக்கு சாப்பாடு அரிசி வாங்கி அரிசியே இருக்காது வீட்டில், சாப்பாடே சாப்பிட முடியாது. ஆனால் எங்களுக்கு அப்படியே விட்டுரும். அவன் காலேஜுக்கு போகிறான்னு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பான். அப்பயே 10 ரூபான்னு என்ன தெரியுமா, 9 ரூபா கொடுத்தோம்னா 1 கிலோ அரிசி கடலை வாங்கலாம். ஆனால் அவன் காலேஜுக்கு போகிறா வெளியில் போகிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் இவன் மட்டும் தான் படிக்கிறான். எங்கள் அக்கா பிள்ளைங்கள பெருமை பசங்களை யாருமே ரொம்ப படிக்கல, இவன் மட்டும்தான் படிச்சிருக்கா. அது ட்ரா தானே, என்ன வேலை அதுல. காசே இல்லைனால கூட யாருக்கிட்ட கடன் வாங்கி கொடுப்பா, அதை தான் எனக்கு பார்த்துக்கிட்டு தெரியும். அதுக்கிட்ட காசு இந்த அது கொடுத்தா கூட பரவாயில்ல, எனக்கு யாருக்கிட்டாச்சும் காசு கொடுப்பா. குழந்த அப்படியே சொல்லுவா, குழந்த காலேஜுக்கு போகிறா. அவங்க ஊரில் எல்லாமே அவங்க புள்ள மாதிரி தானே நினச்சி கொடுப்பாங்க. புள்ளன்னா இவனுக்கு தான் புள்ளான்னு நினைப்பாங்க. என் தம்பி கூட சட்டை பண்ணாத எங்கள் அம்மா. எங்கள் அப்பா தான் தம்பிக்கு இருந்தாலும் என் பசங்களைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருந்தாலும் எல்லாம் தீனி வாங்கிட்டு வந்தாலும் அதுவே நான் எடுத்து மறைச்சிக்கப்பேன். அது போய் எங்கள் அம்மா சொல்லிவிடும். எங்கள் ஆயா வந்து எங்கள் அப்பா என்ன எடுத்துன்னு வருவாருன்னு பார்த்துனே இருக்கும். எங்கள் அம்மாவோட அம்மா அது வந்து கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னா அது சாப்பிட்றதுக்காக அது கேட்காது. அதுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. திங்கிறமான எங்கள் ஆயாவுக்கு பேர பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, பசங்களோட பசங்க. இவன் ராஜியில் திருட்டு கம்யூனிட்டி அவன் திரும்ப அப்படியே பார்த்துட்டே இருப்பான், அப்படியே போட்டு கொடுத்துருவான்.
நாங்கள் கொடுத்தாலும் கம்மியாக கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வேற சொல்லுவோம். ஆ எங்கள் ஆயா நைஸாக எங்கள் அப்பா இருக்கும்போது வராது, திட்டுவார் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா எப்போ போவார் உடனே நைட்டு என்னமோ வாங்கிடுவான். அந்த சீதேவி அந்த பசங்களை பார்த்துனே இருக்குதுடி, அதனாச்சும் கொடுத்தா என்னவா, நீ அப்படியே கம்முன்னு மணங்கி நீ உள்ளே வச்சுக்கிட்டு கம்முனே இருக்கிற பாரு அப்படின்னு பாரு. இது எடுத்து வச்சிரும் அவங்க அண்ணன் பசங்களை கண்டி எடுத்துன்னு வந்த உடனே. அப்போ கூட எங்கே மறந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வருவா. எழுதுக்கிட்டு எதுப்பிக்கிற கரண்ட் ஷாக் அடிக்கும்.